பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 62 5ஆம் வசனத்தின்படி, நான் நம்புகிறது அவராலே வரும். முதல்ல சொல்கிறது, என் ரட்சிப்பு அவராலே வரும். இந்த 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 அதிகாரத்தை படிக்கும்போது 62ஆம் சங்கீதத்தில் அவருக்கு பெரிய பாதுகாப்பு இல்லாமல் நிலை, எதிர்ப்புகள் அதிகம், எதிரிகள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் தடுமாறும் போது இப்ப சொல்றாரு, எனக்கு பாதுகாப்பு, எனக்கு ரட்சிப்பு, எனக்கு விடுதலை என் தேவனிடத்திலே வரும். ஒரு மனுஷனுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழுப்புவீங்க, எப்படி எழுப்புவீங்கன்னு அவர் புலம்பி சொல்லுகிறார். ஒருவேளை இந்த தாவீதை போல உங்களுக்கு அநேக சத்துருக்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், சரீரத்தில் நோயினால் அவதிப்படலாம், பிசாசு தொந்தரவு, மனுஷனுடைய தொந்தரவு இருக்கலாம். நீங்கள் சொல்லுங்க, எனக்கு ரட்சிப்பு அவராலே வரும். அங்கே 2வது சொல்லுது, நான் நம்புகிறது அவராலே வரும். நீங்க என்ன நம்புறீங்க? எனக்கு உதவி வரும், ஒத்தாசி வரும். அதுதான் தாவீது சங்கீதம் 121 எழுதுகிறார், எனக்கு ஒத்தாசி வரும் பருவதற்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை கண்டிப்பா வருங்க. தாவீது தேவன் தான் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஒருவேளை நெருக்கப்படலாம், பாடுகள் அனுபவித்திருக்கலாம், ஐயோ எனக்கு உதவி செய்வது யாருமே புலம்பலாம். அவர் ஒத்தாசை அனுப்பி எங்க அனுப்புறார்? அவர் சீயோனிலிருந்து உனக்கு எனக்கு ஒத்தாசை அனுப்புறான். நீங்க சங்கீதம் 20 படிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் அவருடைய உண்மைத்தன்மை புரியும். சில ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். பாருங்க, எனக்கு எவ்வளவு கார் வச்சுக்க, இவ்வளவு பைக் வச்சுக்க, இவ்வளவு சொந்தம் இருக்கு, இவ்வளவு பந்தம் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ராணுவத்தை சொல்லுது. அவங்க ராணுவம், அவங்களுடைய அந்த ராணுவ பலத்தை, அந்த வீர பலத்தை அவங்க காட்டுறதா சொல்லுது. ஆனா தாவீது சொல்றாரு, நானோ நீங்கள் நிந்திக்கிற இஸ்ரவேல் தேவனுடைய நாமத்திலே வருகிறேன். நீங்க நிந்திக்கிற அந்த சொல்லுங்க, ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பண்ணாங்களோ, எங்க தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுங்க. நீங்க மேன்மாட்டி பாராட்டுங்க. மனுஷ உதவி விருதா, மனுஷனுடைய பாதுகாப்பு விருதா? கர்த்தரை நம்பினவரை அவர் ஒரு நாளும் கைவிடலை. அதுதான் சங்கீதம் 138:8 சொல்லுகிறார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். மக்களே, நீங்கள் தேவனை நம்புகிற மக்களாக இருந்தால் எந்த இக்கட்டிலும், எந்த ஆபத்திலும், உளையான சேற்றிலும் இருந்தாலும், குழியிலே படுகுழியிலே இருந்தாலும் உங்களை தூக்கி நிறுத்தி கண்மலை மேல் வைத்து உங்களை அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அதைத்தான் தாவீது சொல்கிறார், நான் நம்புகிறது அவராலே வரும். அவர் என் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார், அவரை நான் முன்வைத்து நான் ஓடுகிறேன். இப்படி உச்சபட்சமான அழகான வார்த்தைகளை சொல்வதற்கு இப்படி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அந்த ருசித்த அனுபவத்தை சொல்லுங்க. நான் நம்புகிற ஆத்மாவே, நீ ஏன் கலங்குற, நீ ஏன் பயப்படுற, நீயே நான் ஆராதிக்கிற, வழிபடுகிற அந்த தேவனிடத்திலிருந்தே ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த வேத வாக்கியத்தின்படி, இந்த வார்த்தையின்படி ஒருவேளை நீங்கள் தடுமாறலாம், போராடலாம், பணத்திலே ஒருவேளை உதவி இல்லாமல் இருக்கலாம், சரீரத்தில் சுகீனத்தில் உதவி இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் இனஜன பந்துக்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், 1000-10,000 சேனைகளோடு அவரை நம்புகிற, அவரை கூப்பிடுகிற, அவரை தேடுகிற மக்களுக்கு அவர் உதவியும் சகாயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வேத வசனத்தின்படி நீயே நான் நம்புகிறது அவரால் வரும். சரியான நேரத்தில், ஏற்ற நேரத்திலே நம் தேசத்தில் மழை பெய்யவும், நல்ல பொக்கிஷம் வானத்தை திறக்கவும் அவர் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் எது நடக்கும்? திருமண தடையா இருக்கா? கலங்காதீங்க, நீங்க நம்புகிறது அவராலே வரும். ஒருவேளை குழந்தை இல்லையா? நீங்க நம்புகிறது அவரால் வரும். தொழில நஷ்டமா, இப்போ ஸ்கூல்ல ஸ்டார்ட் ஆக போகுது, ஃபீஸ் கட்டணும், என்ன நடக்கணும், ஒரு குழம்பு இருக்கலாம், நீங்க நம்புகிறது அவரால் வரும். எந்த மனுஷனா ரட்சிப்பு கட்டிடத்தில் வரும் என்று நம்புகிறானோ, உதவி தேவனத்தில் வரும் நம்புகிறானோ, அந்த மனுஷ வாழ்க்கையை ஒரு நாள் தடுமாறுவதில்லை, தள்ளாது விடுவதில்லை. அவர் சரியாய், அழகாய், அதினதின் காலத்திலே அவர் நேர்த்தியாக செய்கிறவராய் இருக்கிறார். சொல்லுங்க, நான் நம்புகிறது, நான் எதிர்பார்க்கிறது என் தேவனிடத்திலே வரும் சொல்லி பாருங்கள். உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீண்பாது. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே என்று சொன்னார்கள்ல, அப்படி சொல்லத்தக்கதாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு சரியான இடத்திலே தேவன் உதவிகளை செய்து 1000-10,000 உங்களை ஆசீர்வதித்து வலது இடது அவர் பெருகும்படியாக ஆசீர்வதிப்பார். இங்கே நீங்க நம்புகிற அது எந்த உதவியா இருந்தாலும் தேவனிடத்தில் வரும். நம்பிக்கையா இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.